துப்பாக்கி சூட்டை பற்றி சொல்றார். போன இடத்தெல்லாம் எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற பொழுது துப்பாக்கி சூட் நடத்திட்டாங்கன்னு. இந்த துப்பாக்கி சூட் நடப்பதற்கு காரணமே சில அரசியல் கட்சி தூண்டுதல் பேரில் தான் இந்த விரும்பத்தகாத நிகழ்வு ஏற்பட்டு விட்டது. சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் விவசாயிகள் பம்பு செட்டுக்கு அவருடைய மின்கட்டணத்தில் யூனிட்டுக்கு 1 பைசா குறைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தினாங்க. அப்பொழுது கோவையில் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அரசாங்கம் திமுக அரசாங்கம். திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை குருவி சுடுவது போல சுட்டு வீழ்த்தீர்களா இல்லையா? பல பேர் விவசாயிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் உயிரிழந்தார்கள். அந்த விவசாயிகள் எல்லாம் இன்னைக்கு பெருமாநல்லூர்ல நினைவு மண்டபம் எழுப்பியிருக்கிறாங்க. சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கம்பாளையத்தில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் துப்பாக்கி சூட்டில் இறந்திருக்கிறாங்க. அவர்களுக்கு அங்கே நினைவு தூண் எழுப்பப்பட்டிருக்கிறது. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சி காலத்தில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தேறியிருக்கிறது என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குடும்பங்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருந்தது என்று அம்மா முதலமைச்சர் இருக்கும்போது அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அந்த துப்பாக்கி சூட்டிலே இறந்த விவசாய குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அதுபோல் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவர்களுக்கு ஊதிய உயர்வு வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர்களை சந்திக்க ஊர்வலமாக சென்ற பொழுது அவர்கள் மீது கடுமையான தடியடி பிரயோகம் செஞ்ச காரணத்தினால அவள் உயிருக்கு பயந்து அருகில் ஓடிக்கொண்டிருக்கிற தாமிரபரணி ஆற்றிலே விழுந்து 18 பேர் இறந்திருக்கிறாங்க. ஊதிய உயர்வுக்காக போராடியவர்கள் மீது கடுமையான தாக்குதலின் விளைவாக 18 பேர் உயிர் இழந்திருக்காங்களா? அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. அத்தனையும் புள்ளி உரத்தோடு வச்சிருக்க திரு ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் இதெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறார். வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த தேர்தல் நேரத்திலே மக்களிடத்தில் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரிக்க நீங்கள் முற்பட்டால் நீங்கள் தான் தோல்வி அடைவீர்கள். அது மட்டுமல்ல, ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கம் செய்ய திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தபோது சட்டமன்றத்தில் தெரிவிக்கிறார். அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 1500 கோடி அந்த ஆலை நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக சட்டமன்றத்தில் பேசி திரு ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசி பதிவாகியிருக்குது. மறுக்க முடியாது. அந்த ஆலை விரிவாக்கம் செய்வதற்கு 86 ஏக்கர் கொடுத்தது திரு ஸ்டாலின். ஆக இப்படி ஆலை விரிவாக்கம் செய்ய அனைத்து வகையிலும் உதவி செய்தது திமுக அரசாங்கம். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அந்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய வேண்டுகோளை ஏற்று அந்த ஆலையினுடைய சுற்றுச்சூழல் அனுமதி கேட்கின்ற பொழுது அதை கொடுக்கப்படவில்லை. அந்த ஆலைக்கு வழங்கப்பட்டிருந்த மின்சாரம் நிறுத்தப்பட்டது. இப்படி செய்தது அதிமுக. பிறகு அந்த ஆலையே மூடப்பட்டதும் அதிமுக ஆட்சியில் தான்.